சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையான கோட்டாபய ராஜபக்ஷ விசாரணைகளின் பின்னர் வெளியேறியுள்ளார். இலத்திரனியல் குறியீட்டு முறையிலான எரிபொருள் விநியோகம், தொழில்நுட்ப சிக்கல்களை சரி செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பம். இலங்கையில் மின்சாரம் தடைப்படும் அபாயம், ஸ்ரீலங்கா வலுசக்தி அமைச்சர் தெரிவிப்பு. இலங்கையில் முறையான திட்டமிடல் அவசியம், பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் எனவும் மொட்டுக்கட்சி எச்சரிக்கை. இணைய வழியில் முன்னெடுக்கப்பட உள்ள பல்கலைக்கழக விரிவுரைகள், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தல். நடிகர் ரஜினியின் அரசியல் பிரவேசம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா வலுக்கும் கண்டனங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்த ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். கொழும்புக்கு அருகாமையில் உள்ள குடியிருப்பு தொகுதியொன்றின் சில வீடுகளை சட்டத்திற்கு முரணான வகையில் சிலருக்கு வழங்குவதற்காக பரிந்துரை செய்து கடிதங்களை வழங்கியமை தொடர்பான விசாரணைக்காக முன்னிலையாகியுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இளஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் விசாரணை ஒன்றுக்காக முன்னிலையாகியுள்ளார். இதற்கு முன்னரும் ஒரு தடவை இளஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு கோட்டாபயவிற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் தான் சிங்கப்பூருக்கு பயணம் செய்வதால் குறித்த திகதியில் முன்னிலையாக முடியாது என கோட்டாபய ராஜபக்ஷ கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் திகதி எழுத்து மூலம் அறிவித்திருந்தார். எனவே தமக்கு வேறொரு திகதியை ஒதுக்கி தருமாறு கோட்டாபய ராஜபக்ஷ எழுத்து மூலம் கோரியிருந்தார். இந்த கோரிக்கைக்கு அமைவாக இன்றைய தினம் விசாரணைக்காக முன்னிலையாகியுள்ளார். தலைநகர் கொழும்புக்கு அருகாமையில் உள்ள குடியிருப்பு தொகுதியொன்றின் சில வீடுகளை சட்டத்திற்கு முரணான வகையில் சிலருக்கு வழங்குவதற்காக பரிந்துரை செய்து கடிதங்கள் வழங்கியமை தொடர்பில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய ஒரு காலம் வரும் என்று ஸ்ரீலங்கா வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிபொருள் கையிருப்பு ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் மட்டுமே போதுமானதாக இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய எரிபொருள் கையிருப்பு நிலவரம் மற்றும் அவை எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்பது குறித்த விவரங்களை ஸ்ரீலங்கா வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். சாதாரண டீசல் ஏப்ரல் 12ஆம் திகதி வரை 92 ஒக்டோன் பெட்ரோல், ஏப்ரல் 23ஆம் திகதி வரையும் சூப்பர் டீசல் மற்றும் 95 ஒக்டோன் பெட்ரோல் மே மாதம் 10ஆம் தேதி வரையும் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விநியோகத்தை சீராக பேணுவதற்கும் மேலதிக எரிபொருள் தொகைகளை நாட்டிற்கு வரவழைப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் இதுவரை மின் துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய நிலை ஏற்படக்கூடும் என வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் மின் துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படுமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என்று ஸ்ரீலங்கா வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக விநியோக பாதைகளில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களினால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் உயர வாய்ப்புள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் முறையற்ற வகையில் உயர்வை கட்டுப்படுத்த அரசு தீவிரமாக செயற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கை மீண்டும் ஒருமுறை பாரிய பொருளாதார மற்றும் எரிசக்தி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராமல் ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய அரசு இந்த நிலைமையை சரியாக கையாள தவறினால் அதன் சுமை ஒட்டுமொத்த மக்கள் மீதே சுமத்தப்படும் என்றும் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
பொருளாதார அழுத்தங்களையும் மின்சார மற்றும் எரிசக்தி விநியோகத்தில் பலவீனங்களையும் எதிர்கொண்டுள்ள இலங்கைக்கு சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை போன்ற முக்கிய கடல் மார்க்கங்கள் முடக்கப்படும் அபாயம் உள்ளதால் உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் அதிகரித்து வருகின்றன. இது இலங்கையின் உள்நாட்டு எரிபொருள் விலைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் இயற்கையின் மின்சார உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களின் இறக்குமதியை பாதிக்கும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இக்கட்டான சூழலை எதிர்கொள்ள அரசு முறையான மற்றும் முன்கூட்டிய திட்டமிடல்களை கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நிர்வாக தகவல்கள் ஏற்பட்டால் நாடு மீண்டும் ஒரு மனிதாபிமான மற்றும் பொருளாதார அதிர்ச்சியை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இலங்கையில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களை இணைய வழியில் முன்னெடுக்குமாறு அனைத்து துணைவேந்தர்களுக்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டினால் ஏற்படும் போக்குவரத்து சிரமங்களை குறைக்கவும் அதே நேரம் கல்வி நடவடிக்கைகள் தடையின்றி தொடர்வதை உறுதிப்படுத்தவும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து கல்வி நடவடிக்கைகளையும் முழுமையாக இணைய வழியில் முன்னெடுப்பது தற்போதைக்கு சாத்தியமில்லை என்பதால் விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்கள் சில நேரடி அமர்வுகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழக ஊழியர்கள் முடிந்தவரை ஒன்றிணைந்து வாகனங்களை பகிர்ந்து கொண்டு பயணங்களை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அறிவியல், பொறியியல் மற்றும் மருத்துவ பீடங்கள் போன்ற நடைமுறை பயிற்சிகள் அவசியமான பாடப்பிரிவுகள் குறித்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபதலைவர் பேராசிரியர் வசந்த லியனகே சில விடயங்களை தெளிவுபடுத்தினார். கோட்பாட்டு ரீதியான விரிவுரைகள் இணைய வழியில் நடத்தப்படும் எனவும் நடைமுறை பயிற்சிகள் சிறிய குழுக்களாக பிரிக்கப்பட்டு நடத்தப்படும் எனவும் தெளிவுபடுத்தியுள்ளார். உள்நாட்டில் எரிபொருள் நுகர்வை குறைக்கும் அரசாங்கத்தின் கொள்கைக்கு இணங்க ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் சில குறிப்பிட்ட பிரிவுகளின் அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் வீட்டிலிருந்து பணியாற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த வாரத்திலிருந்து மறு அறிவித்தல் வரை ஒவ்வொரு புதன்கிழமையும் குறிப்பிட்ட பிரிவுகளின் அதிகாரிகள் வீட்டிலிருந்து பணியாற்ற வேண்டும் என ஸ்ரீலங்கா சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார். காசல் வீதியில் அமைந்துள்ள புதிய அமைச்சு கட்டடத்தின் அனைத்து பிரிவுகள், நார்கின்வீட்டில் உள்ள மலேரியா ஒழிப்பு பிரிவின் அனைத்து பிரிவுகள், தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் மற்றும் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் ஒவ்வொரு புதன்கிழமையும் வீட்டிலிருந்து பணியாற்ற முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து தொடர்பான அத்தியாவசிய பணிகள் சுவசிரிப்பாய் கட்டடத்திலிருந்து வழமை போல் முன்னெடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழல் சுகாதாரம், தொழில்சார் சுகாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரிவின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவில் உரிமம் வழங்கும் பணிகளில் ஈடுபடும் அதிகாரிகள் பிரதிபலிப்பாளர் நாயகத்தின் அறிவுறுத்தலின்படி புதன்கிழமைகளில் சுவசிரிப்பாய் வளாகத்தில் பணியாற்றுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சின் ஏனைய பிரிவுகள் புதன்கிழமைகளில் குறைந்தபட்ச ஊழியர்களை கொண்டு இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை முழுவதும் எரிபொருள் விநியோகத்திற்காக மீண்டும் செயல்படுத்தப்பட்ட இலத்திரனியல் குறியீட்டு அமைப்பில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப சிக்கல்களை சரிசெய்ய தற்போது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்காவின் டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகத்திற்காக மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இலத்திரனியல் குறியீட்டு அமைப்பில் இருந்த வாகன உரிமை மாற்றம் மற்றும் தொலைபேசி எண்கள் தொடர்பான சிக்கல்களுக்கு தற்போது தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் பொருளாதார பிரதியமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த எரிபொருள் நெருக்கடி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த இலத்திரனியல் குறியீட்டு அமைப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள வாகனங்களை அகற்றுவதற்கான அமைப்பு புதிதாக இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு வாகனம் முந்தைய உரிமையாளரின் கணக்கிலிருந்து அகற்றப்பட்டவுடன் புதிய உரிமையாளரால் எந்த சிக்கலுமின்றி பதிவு செய்ய முடியும் என்றும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் பற்றாக்குறை குறித்து தேவையற்ற பீதியை பரப்பவோ அல்லது தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இலத்திரனியல் அமைப்பு குறித்து தவறான தகவல்களை உருவாக்கவோ வேண்டாம் என்றும் பிரதியமைச்சர் வீரரத்ன பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார். சுமூகமான எரிபொருள் விநியோக செயற்பாடுகளை உறுதி செய்வதற்காக எரிபொருள் நிரப்பு ஊழியர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் இலத்திரனியல் குறியீட்டு அமைப்பு குறித்த பயிற்சி திட்டங்கள் தற்போது நடைபெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் QR எனப்படும் இலத்திரனியல் குறியீட்டு முறைமையின் கீழ் வழங்கப்படும் எரிபொருள் அளவு பல்வேறு தொழில்சார் தேவைகளை கருத்தில் கொண்டு விரைவில் திருத்தப்படும் என்று ஸ்ரீலங்கா சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்ஷ விஜயமுனி தெரிவித்துள்ளார். தற்போது வழங்கப்பட்டுள்ள எரிபொருள் ஒதுக்கீடு ஒரு ஆரம்ப கட்டமே எனவும் அவர் கூறியுள்ளார். சில துறையினரின் தேவைகள் ஆராயப்பட்டு புதிய சொற்றுருவம் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பகுதியில் மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் இலங்கையின் தினசரி சுற்றுலா வருவாய் $500 மில்லியன் அமெரிக்க அளவுக்கு இழக்கப்படும் அபாயத்தில் இருப்பதாக ஸ்ரீலங்கா சுகாதார அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேலுக்கு இடையிலான போர் பதற்றம் காரணமாக பல மத்திய கிழக்கு நாடுகள் தமது வான்வெளிகளை மூடியுள்ளன. இதனால் இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளின் விமான போக்குவரத்து துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மோதல் நிலைமை காரணமாக இலங்கையில் தினசரி சுற்றுலா பயணிகளின் வருகை 2500 முதல் 3000 வரை குறைந்து வருவதாகவும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி மார்ச் மாதத்தின் முதல் 8 நாட்களில் இலங்கைக்கு 47,646 பார்வையாளர்கள் வருகை தந்துள்ளனர். இது 2025ஆம் ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் 30% சரிவாகும். 2025ஆம் ஆண்டில் இலங்கையின் சுற்றுலாத்துறை 23.6 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளின் சாதனை வருகையுடன் ஒரு மைல்கல்லை எட்டி ஏறத்தாழ $320 கோடி அமெரிக்க வருவாய் ஈட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பதிவு செய்யப்படாத கிறிஸ்தவ அமைப்பொன்றின் கிறிஸ்தவ நூலினை வடமாகாண பாடசாலைகளுக்கு வழங்குவதற்கு அனுமதித்த வடமாகாண மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் பிரெட்லி கைது செய்யப்பட வேண்டும் என்று இலங்கை சிவசேனை அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. வடமாகாண மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் பிரெட்லியின் செயற்பாடுகளை வடமாகாண ஆளுநர் வேடிக்கை பார்ப்பாராயின் பாடசாலைகளில் இந்து மாணவர்களுக்கு வழங்கப்படும் பைபிள்கள் எனப்படும் கிறிஸ்தவ நூலினை வாங்கி கொளுத்துவோம் என்று சிவசேனை அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எங்களுடைய வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்திலே கடமையாற்றுகின்ற வடக்கு மாகாண மேலதிக கல்வி பணிப்பாளர் திரு பிரெட்லி அவர்கள் எங்களுடைய மதத்துக்கு எதிரான செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார். கடந்த காலங்களிலே வலிகாம வலயத்திலிருந்து யாழ் வலயத்துக்கு பணிப்பாளராக இடமாற்றம் பெற்று வந்தவர். அங்கிருந்த இந்து தெய்வங்களினுடைய படங்களை சாத்தானின் படங்களென தூக்கி எறிந்து குழப்பம் விளைவித்தவர். இப்பொழுது முகவரியற்ற ஒரு மதமாற்ற சபைக்கு அந்த மதமாற்ற சபையினுடைய சமய நூல் ஒன்றினை, அதாவது விவிலிய பைபிளினை பாடசாலை வடமாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் வழங்குவதற்கு அனுமதி அளித்திருக்கின்றார். இந்த அனுமதியை அவர் எவ்வாறு வழங்கினார், இதை அவருக்கு வழங்குவதற்குரிய ஒரு தத்துணிவோ அல்லது அதிகாரமோ இருக்கா? இந்த அனுமதியை வழங்குவதற்கு ஆளுநருடைய அனுமதி பெறப்பட வேண்டும், வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளருடைய அனுமதி பெறப்பட வேண்டும். இவை எல்லாவற்றையும் மீறி தன்னிச்சையாக தாந்தோன்றித்தனமாக முகவரியற்ற ஒரு மதமாற்ற சபைக்கு இவர் அனுமதி வழங்கியிருக்கின்றார். ஏறக்குறைய 1,17,000க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு எதிர்வரும் 23, 24, 25ஆம் தேதி 27ஆம் தேதி வரைக்கும் பாடசாலைகளிலே விநியோகிப்பதற்கு இவர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றார். இது ஒரு பாரதூரமான கல்வி நிர்வாக சட்ட மீறல் மட்டுமல்ல, மாணவர்களுடைய அடிப்படை உரிமை மீறலும் கூட. வவனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் போன்ற போலீஸ் நிலையங்களிலும் உடனடியாக குறித்த பணிப்பாளரை கைது செய்து நீதிமன்றத்திலே நிறுத்தும்படி கோரியிருக்கின்றோம். எனவே இந்த நடவடிக்கைகளை எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு முன்னெடுக்க தவறும் பட்சத்தில் எங்களுடைய சிவத்தொண்டர்கள், அதாவது வடமாகாணம் முழுவதிலும் உள்ள சிவத்தொண்டர்கள் அந்தந்த பாடசாலைகளிலே அந்தந்த கல்வி வலயங்களிலே முன்னின்று எங்கள் சைவ பிள்ளைகளின் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பைபிளை வாங்கி எரிப்போம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றோம். அரசியலுக்கு வர நினைத்த நடிகர் ரஜினியை திமுக குடும்பம் மிரட்டியதாக தவகவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்கு கடும் கண்டனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன.
திமுக அரசை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கடந்த 12ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடிகர் ரஜினியை திமுக குடும்பம் மிரட்டியதாக ஆதவ் அர்ஜுனா குற்றம் சுமத்தியிருந்தார். இந்த நிலையில் அவரின் இந்த கருத்துக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய திரையுலகின் அடையாளங்களுக்குள் ஒருவராக விளங்கும் ரஜினிகாந்த் யாராலுமே எட்டிப்பிடிக்க முடியாத உயரத்தில் இருப்பவர். அத்தகைய மனிதரின் மனவலிமை குறித்து தனக்கென தனி அடையாளம் இல்லாமல் மாமனாரின் பணத்தை வைத்து பல கட்சிகள் மாறி மாறி அடையாளம் தேடிக் கொண்டிருப்பவர்கள் பேசுவது வேடிக்கையானது என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இதேவேளை ஆதவர்ஜுனாவின் கருத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் அரசியலை கடந்து எல்லோராலும் மதிக்கப்படும் திரை ஆளுமையான ரஜினிகாந்த் புரட்சித் தலைவரின் அன்பையும் புரட்சித் தலைவியின் நன்மதிப்பையும் பெற்றவர். அவரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பேசியிருப்பது கண்டனத்திற்குரியது. அரசியலுக்கு வராமல் இருப்பதற்கான காரணத்தை தெரிவித்துவிட்ட பின்னர் அரசியல் நோக்கத்தோடு அதை அணுகி அவதூறு கருத்துக்களை பேசுவது அரசியல் நாகரிகமற்ற செயல் என்றும் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் வெளியிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையான கோட்டாபய ராஜபக்ஷ விசாரணைகளின் பின்னர் வெளியேறியுள்ளார். இலத்திரனியல் குறியீட்டு முறையிலான எரிபொருள் விநியோகம், தொழில்நுட்ப சிக்கல்களை சரி செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பம். இலங்கையில் மின்சாரம் தடைப்படும் அபாயம், ஸ்ரீலங்கா வலுசக்தி அமைச்சர் தெரிவிப்பு. இலங்கையில் முறையான திட்டமிடல் அவசியம், பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் எனவும் மொட்டுக்கட்சி எச்சரிக்கை. இணைய வழியில் முன்னெடுக்கப்பட உள்ள பல்கலைக்கழக விரிவுரைகள், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தல். நடிகர் ரஜினியின் அரசியல் பிரவேசம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா வலுக்கும் கண்டனங்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.